வணக்கம் அன்பர்களே. இசைச்செவி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழகத்தின் மேடை பாடகர்களுள் தனக்கென ஒரு தனியிடத்தினை பெற்றிருப்பவர் திரு ஜி.ஆர். கண்ணன் அவர்கள். திரு ஜி.ஆர். கண்ணன் அவர்கள் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலின் பிரதிபிம்பம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரே குரலினை கொண்டவர். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் திரைப்படத்தில் மற்றும் ஒளிநாடகளில் பாடிய பாடல்களில் அனுபவங்களை பற்றி எங்களுடைய நேயர்களுடன் 1990ஆம் ஆண்டு முதல்ல எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் அழைத்து ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. ஜே ஃபிலிம்ஸ்ன்னு அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களின் படம். அது என்எஸ் மணியம் டைரக்டர் செய்தார்கள். அந்த படத்துக்கு நிறைய ஆர்கெஸ்ட்ரா 140 பேர் ஆர்கெஸ்ட்ரா போட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்கு. அண்ணன் எஸ்பி பாலசுப்ரமணியம், சகோதரி சசிரேகா அவர்களுடன் இணைந்து நானும் பாடுவதாக. நல்ல பாட்டு அது. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் எம்எஸ்வி ஐயா அவர்கள் கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லி அனுப்புவேன், திடீர்னு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் போனால் அசந்துட்டேன். அப்புறம் அந்த பாட்டு பாட வச்சாங்க. இந்த என்ன திறமை இருந்து என்ன பாடினாலும் திரைப்படத்துறையில் மட்டும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா வந்தது பாட்டு. பாலு சார் கூட ரொம்ப பாராட்டினார். ஆனால் படம் வெளியே வரல. அந்த பாடலை இப்பொழுது எங்களுடைய ரசிகர்கள் பாடிக்கிறார்கள். அவரே சட்டும் டிசம்பர் புரட்சி, இது டிசம்பர் புரட்சி, குற்றவாளியை கூண்டிலேற்றுவோம், நீதி தேவிக்கு மாலை சூட்டுவோம், யார் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் வெற்றி எங்களின் பக்கமே, இது தர்மம் காட்கின்ற யுத்தமே. இந்த லைன்ல நான் பாடினேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் படம் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால் அது விட்டு போச்சு. அப்புறம் ஒரு காதலர்களே நில்லுங்கள் என்று அதில் ஒரு 2 பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் அது என்ன வாழ்க்கை. அந்த பாட்டு குனிஞ்சி போடுங்கடா போடுங்கடா தாளம், குனிஞ்சி ஆடுங்கடா பாடுங்கடா ராகம், வளைஞ்சி ஆடுங்கடா பாடுங்கடா ராகம். அந்த படத்தில் ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்கள் கூட 2 பாட்டு பாடினாங்க. ஆனால் அந்த படம் அது என்ன காரணத்துக்காக அந்த படம் தெரியல, என்னன்னு தெரியல, படம் வரல. அந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 படத்துக்கு இந்த மாதிரியே தான் எடுத்தாங்க. வரும்னு. சினிமா திரை உலகம் சார் ஒரு காம்படிஷன் உலகம். அதில் டேலண்ட் இருக்கணும். அதே மாதிரி அவங்கள அனுசரிச்சுட்டு போகிற மனசெல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கணும். அதாவது ரீச் ஆகலை பாருங்கள். எத்தனை வருஷம் பாடி நான் கிட்டத்தட்ட 1200 பாடல்களுக்கு மேலே ஆடியோவில் நான் பாடியிருக்கேன். 1200 பாடல்கள். என்னன்னா ஐயா டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடலை ரீமேக்கில் பாடினேன். முதல்ல எடுக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, பேரெல்லாம் வந்துடும், இங்கெல்லாம் அனுப்புகிறோம் பண்ணுறோன்னு. கடைசியில் பார்த்தா என் பேரே அந்த கேசட்டில் இருக்காது. சிவாஜி கணேசன் அவர்கள் ஃபோட்டோவும் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஃபோட்டோவும் போட்டு கேசட் ரிலீஸ் ஆகிடும். அதில் ஜி.ஆர். கண்ணனுங்கிற அந்த வார்த்தையே இருக்காது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1200 பாடல்களை பாடியிருக்கேன். அது உலகம் பூரா பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த பாடலை ஜி.ஆர். கண்ணன் தான் பாடினார் அப்படிங்கிறது தெரியாது. இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம், இதெல்லாம் பாடியிருக்கேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இது பாடியிருக்கேன். நல்ல அருமையான பாடல்கள் எல்லாம். இந்த பேத்தா சாங்குன்னு 3 கேசட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது இந்த 2002 டிசம்பர் மாதம் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாளுக்காக 24ஆம் தேதிக்காக 20 பாடல்கள் இப்போ மறுபடியும் இது பாடினேன். அந்த பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா வந்தது பாடல். ஆனால் பேரை போட மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன காரணம்னு தெரியல. அதில் வியாபார உக்திக்காக அப்படியே செய்கின்ற வியாபார உக்தி. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் படம் போட்டால் ஓடாது சார், சிவாஜி படமும் டிஎம்எஸ் ஐயா படம் போட்டால் தான் ஓடுன்னு சொல்கிறாங்க. ஏன் வருத்தம் என்னென்னா, நான் ஓரளவு டிஎம்எஸ் மாதிரியே அப்படி பெருசாக நான் இது பண்ணிக்கிறதுக்கு விரும்பவில்லை. நான் ஓரளவு பாடியிருக்கேன் இல்லையா. சரி, இவரும் முன்னேறட்டும் என்று யாருக்கும் மனசு வரல, நினைக்கல. ஆனால் மேடைகளில் பாடும்போது அந்த மக்களுடைய அந்த வாழ்த்து செய்திகள் இருக்குது பாருங்கள், அப்படி தான் பாடுறீங்க, இப்போ இவ்வளோ நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை வச்சுட்டு இன்னும் அந்த நம்பிக்கையோட ஒரு காலத்தில் நான் பாடுவேன். இந்த தமிழ் திரைப்பட உலகத்தில் கண்டிப்பாக நான் பாடுவேன். எனக்கு தெரியாத இசையமைப்பாளர்களே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படி தான் பாடுவேன். நானும் என்னை யாரும் கூப்பிடல, என்னன்னு தெரியாது. இந்த குரல் தேவையில்லை இப்போ தமிழகத்துக்கு. ஏன்னா இப்போ ட்ரெண்டு மாறினா காலச்சக்கரம் என்பது இங்கே இருக்கிற சக்கரம் மறுபடியும் பழைய இடத்துக்கு வந்து தான் தீரும்ங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன்.
எனக்கு ஒன்றும் ரொம்ப வயசாக இல்லை, வயசை பற்றி நான் கவலையும் பண்ணுறதில்ல. ஏன்னா வயசு நாம் நினச்சாதான் வயசு, இல்லைன்னா என்றும் இளைஞர்கள் தான் எல்லாருமே. அதனால் ஒரு வயசு ஏறுதுன்னு கவலைப்படுறதில்லை. எனக்கென்று அந்த நேரம் வரும், கண்டிப்பாக நான் பாடுவேன் என்ற ஒரு பெரிய ஒரு மனசில் இது இருக்குது. 1200 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய சிடி நிறைய வந்திருக்குது. என் சிடி கிட்டத்தட்ட ஒரு 15-20 சிடி கிட்ட நான் வந்துட்டு வெளியே. என்ன பாடல்கள்? திரைப்பாடல்கள்? பூரா திரைப்பட பாடல்கள் தான். பக்தி பாடலும் பாடியிருக்கேன். முருகா என்றழைக்கவா, அது அப்புறம் வந்துட்டு உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே, அதெல்லாம் பாடியிருக்கேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன், அது பாடியிருக்கேன். சுவாமியே சரணம் சரணம் இல்லையப்பா, சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, இந்த மாதிரி பக்தி பாடல்களும் பாடியிருக்கேன். ஆனால் மெயினாக தமிழகத்தில் எந்த பாட்டு நிறைய விற்குதோ பழைய பாட்டில், அந்த பாட்டை மட்டும் தேர்வு செய்து எடுத்து என்னை பாட வைப்பார்கள். ஏன்னா அந்த கேசட் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை புதுப்படம் வந்தாலும் தமிழ் பாடல்கள்னால் இந்த பழைய பாட்டு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக என்னை கூப்பிட்டு அவங்க நிறைய பாட வச்சுருக்கிறாங்க. ஐயா நடிகர் திலகம் அவர்களின் இல்லத்தில் 2 வருஷம் நான் பாடியிருக்கேன். அப்போது நடிகர் திலகம் அமர்ந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் கச்சேரி கேட்டிருக்காரு. அப்போ ரொம்ப பெரிய பிரபு சார் வந்துட்டு என்னுடைய ரசிகர். அவர் வந்து சொல்லுவார், ஐயா இன்னொரு தடவை இந்த சபரிமலையில் உன்ன சந்திரோதயம் பாடுங்க ஐயான்னு சொல்லிட்டு பிரபு சார் ரொம்ப அன்பாக கேட்பார். அவங்க வீட்டிலே விருந்து சாப்பிட்டுட்டு 2 வருஷம் அது ரொம்ப பெரிய பாக்கியம் செய்தோம். ஐயா நடிகர் திலகம் அவர்கள் கூட ரொம்ப பாராட்டியிருக்கிறாங்க. அவங்க ஃபிலிம்ஸ்லேயும் பாட வைக்கிறேன்னாங்க. கால நேரம் அதுதான் மெயினாக சொல்லணும். அப்புறம் சங்கர் கணேஷ் சார்கிட்ட பாடியிருக்கேன். எம்எஸ்வி ஐயா கிட்ட நிறைய கச்சேரிகள் நான் வந்து பாடியிருக்கேன். அவர் கூப்பிட்டா விடாத வந்து நிறைய பாட்டு பாட வைப்பார் நான் போகிற கச்சேரிகளில். நான் ஆணையிட்டல் நல்ல வீரமாக பாடுங்க ஐயா, நீங்கள் நல்லா பாடுங்க. அவருக்கு என்னுடைய தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் பிடிக்கும், நல்லா உச்சரிப்பெல்லாம் நல்லா பண்ணுறாரு. எத்தனை கேட்டாலும் பாடுவேன். எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, எந்த பாட்டையும் பார்க்காத பாடக்கூடிய ஒரு அருள் வந்து ஆண்டவன் தெய்வம் எனக்கு